வணக்கம். இந்த கல்லூரிகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு இந்த பதிவு. கல்லூரி படிக்கிறதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எல்கேஜி படிச்சுட்டு யூகேஜி படிக்கிற வயசில் கல்லூரிக்கு வர முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எல்கேஜிலேருந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 முடித்து +2 மதிப்பெண்ணை வச்சு இன்றைக்கி கல்லூரிக்கு வரணும். அதில் ஏழை குழந்தைங்களும் இருப்பாங்க, வசதியான குழந்தைகளும் இருப்பாங்க. பெற்றோர்கள் பொறுப்புள்ள பெற்றோர்களும் இருப்பாங்க, பொறுப்பில்லாத பெற்றோர்களும் இருப்பாங்க. இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த டாப்பிக்கு நம்ம போக விரும்பலை. இந்த காலேஜில் படிக்கிறம்போது இந்த நைஸாக பேசுவாங்க. பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி. அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையே அமைதியாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சரி, இது நீங்கள் மரியாதை கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன? பசங்க டீச்சர்ஸை மதித்தா என்ன, மதிக்கலைன்னா என்ன? அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்னமோ லேப்புங்கிறாங்க, எக்ஸாமுங்கிறாங்க, யூடிங்கிறாங்க, லூட்டிங்கிறாங்க, என்ன கேட்டியோ அது ஒன்றும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் படிக்கலை. நான் படிக்காதனால அதிகமாக எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க, அந்த எக்ஸாம் ஹாலில் பாகுபாடு எச்சக்கலைங்களா, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு மாணவன் இருக்கான், அதுக்கடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு மாணவன் இருக்கான், அதுக்கடுத்து ஒரு பக்கத்தில் மாணவன் இருக்கான். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உட்கார வச்சு தான் எக்ஸாம் எழுத வைக்க வைங்க. மாணவர்களை அப்படி தான் எழுத வைக்கணும். அதுதானே முறையுமே, அது சரியானதுமே கூட. நீ பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சரியா? எச்சக்கலை இருக்கிறாங்கள, எச்சக்கலை டீச்சர்ஸுங்களுக்கு இது காலேஜில் எச்சக்கலை டீச்சர்ஸுங்க இருக்காங்கள்ல, அது ஆண் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பெண் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, எச்சக்கலைன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு. சரியா? ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க. அதுக்காக அவங்க நல்லவங்களுக்கு என் மனமார்ந்த நான் வணங்குற அத்தனை தெய்வமும் அவங்களுக்கு துணை இருந்து அவங்கள நல்ல முறையில் வழி நடத்தினா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க செய்கிற புண்ணியங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அதுக்கான வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாருமே தற்குறிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே தரங்கட்ட டீச்சர்ஸ்னு சொல்ல மாட்டேன். நீ ஒரு குழந்தைங்களுக்கு பணத்துக்காக ஒரு குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கு நீ சொல்லி கொடுக்குற அப்படின்னா, அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற குழந்தை எப்படி ஏங்குங்கிறது உனக்கு தெரியாதா? நீ பொம்பளையா என்ன, நாய்ங்களா? அது ஆண்களாக இருந்தாலும் சரி பொருந்தும். சரியா? பாகுபட குறைங்க. எதுக்கு பாகுபட வைக்கிறீங்க? பணத்துக்காக பாகுபட வச்சு பணத்துக்கு விற்கிறீங்களா என்ன? கடவுள் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம் எல்லாத்தையுமே ஏழை குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துருக்கான். அந்த ஏழை குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. சரியா? என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வல்லரசில் ஆகிடுவாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஏரோப்ளான் தண்ணியில் விழுந்துருச்சு, எத்தனையோ ரயில் போய் இதில் மாட்டிக்கிச்சு, எத்தனையோ பஸ் இப்படி போயிடுச்சு. அப்படி எத்தனை விஷயங்களை நம்ம நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தரம் இல்லை, பணத்துக்காக எல்லாத்தையும் விற்றுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 21 லட்ச ரூபா ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 21 லட்ச ரூபா கொடுத்தாக்க நீ நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் நீ மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு டாக்டர் படிக்கலாம். 21 லட்ச ரூபா அந்த டாக்டருக்கான அத்தனை இதுவும் தரமாக படிச்சிருக்குமா? அந்த பணம் படிக்காது. அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த படிப்பை தான் வாங்கியிருக்கிறீங்களே தவிர அந்த குழந்தை படிக்கலை. சரியா? அதே மாதிரி 21 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்தாலுமே அது என்ன படிக்குமோ, அதுக்கான என்ன டேலண்ட், என்ன தகுதியோ அதை மட்டும்தான் அதால் எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து மேற்கொண்டு அதால் போக முடியாது. ஆனால் பணத்துக்காக விற்றுட்டு அவங்கள பெரிய டாக்டராகவும் பாயிண்டில் போன பிள்ளைங்கள்லாம் உண்டு. இது சொல்லுவாங்க, மனசு வலிக்கும். அந்த மாதிரி டாக்டர் சீட் கிடைக்காம போன பிள்ளைங்களெல்லாம் உண்டு. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன கேடுன்னு கேட்குறேன். சரியா? நல்ல திறமையுள்ள குழந்தைங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுங்க. அவங்களுக்கு வரலாறு எழுதுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து உருவாக்குங்க. பணத்துக்காகவே விற்றுடாதீங்க. அந்த பணத்துக்காக விற்கிற ஒவ்வொரு ஏழைகள், அதுக்காக வசதியாக இருக்கிறவங்க பணம் கட்டலாம். அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஏழைக்கிட்ட பணத்தை பறித்து நீங்கள் பெரிய இதெல்லாம் செஞ்சு நீங்கள் ஒரு 10 நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வம்சம் வளராது.
ஜீரோ தான். நான் இப்போவும் சொல்கிறேன். வசதியாக இந்த ஒரு 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 வட்டத்துக்குள்ளே வசதியாக வரலாம். ஆனால் வம்சத்தில் வரலாறு படைக்குமானாக்கா கண்டிப்பாக வரலாறு படைக்காது. அதனால் வந்து ஏழைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஏழைகளுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுங்க. ஏழை குழந்தைகளுமே வந்து வாழ விடுங்க. கண்டிப்பாக அவங்களுமே வந்து விண்ணை தொடுவாங்க. அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் அவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்குது. பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு அதிகமாக இல்லை. நான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பெரிய ஒரு அதிகாரி பேசின ஒரு விஷயம், உன் பொண்ணு மாதிரி என் பையன் படிச்சிருந்தா என் சொத்தை விற்று நான் படிக்க வைக்குவேன். நான் அந்த இடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு இருக்கிறது சொத்து என் பிள்ளைங்க தான். உங்களுக்கு கடவுள் சொத்தை கொடுத்து அழகு பார்த்துருக்கான், எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்து அழகு பார்த்துருக்கான் அப்படின்னு நான் சொல்லி நான் பெருமைப்பட்டது உண்டு. அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் இறங்குங்க. விலை போயிடாதீங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பணத்துக்காக விலை போயிட்டு பிள்ளைங்களுடைய மனசை உடச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இது தமிழ்நாடு அரசு வரைக்கும் போகணுங்க. ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேணும். ஜாதி வழியாக நிறைய இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அதை விட ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அவங்களுடைய வருமான சான்றிதழை வச்சு இடஒதுக்கீடு கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்களன்னா கண்டிப்பாக ஏழையும் ஒரு நாள் எந்திரிச்சு நிற்கலாம், விண்ணை தொட முடியும் அப்படிங்கிறத நான் அசைக்க முடியாமல் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இன்னும் இன்றைக்கி ரொம்ப மனசு உடஞ்சி இன்றைக்கி நான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன். என் தமிழ்நாட்டு குழந்தைங்க எவ்வளவோ பேர் ரொம்ப தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அதனால் வந்து இந்த பதிவு வந்து தமிழ்நாடு அரசு வரைக்கும் போகணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் திரும்பி குழந்தைங்களுக்காக பாகுபாடு இல்லாமல் செய்யுங்க. அது உங்களுடைய வம்சத்துக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நல்லாவும் இருப்பீங்க. நன்றி.